அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜயராஜா, திராவிட முன்னேற்ற கழக இளம் பேச்சாளர், கன்னியாகுமரி. 2 நாள் முன்னாடி மராட்டிய முதல்வர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொன்னார்னா, கோவையில் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் வேண்டும் என்றால் நீங்கள் கோவையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏவை செலக்ட் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டால்தான் கோவைக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டத்துக்கு அப்ரூவலை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இது முதலில் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் ஒரு பிரதமரோ, ஒரு முதல்வரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு கவுன்சிலரோ ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் தலைவர்கள் அல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் அவர்கள் தான் தலைவர். இதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அப்படி பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் தலைவர்களும் அல்ல, தலைவர்களுக்கான தகுதியும் அல்ல. சென்னையில் 54 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டம் இருக்கு. இதே போல இன்னும் 5 மாவட்டங்களுக்கு கூடுதலா மெட்ரோ ரயில் சேவை திட்டம் வேணும்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கும்போது சேலம், திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலி 5 மாவட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டம் வேணும்னு சொல்றாங்க. இதை திருநெல்வேலியை இவங்க அலசி ஆராயும் போது திருநெல்வேலிக்கான வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை, அதனால அப்ரூவல் வழங்கல. அடுத்ததா சேலத்தை பத்தியும் திருச்சியும் பத்தியும் இந்நாள் வரைக்கும் ஒரு அணக்கத்தையும் காணோம். கோவைக்கும் மதுரைக்கும் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, அதுதான் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல. என்ன சொன்னாங்கன்னா, 20 லட்சம், அதாவது மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற பட்சத்தினால உங்களுக்கு கோவைக்கும் மதுரைக்கும் நாங்கள் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்துக்கான அனுமதியை கொடுக்க இயலாது அப்படி சொல்லிட்டாங்க. உடனே மொபைல் எடுத்து கூகுளில் தட்டி பார்த்தா இன்றைய நிலவரப்படி கோவையுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 32 லட்சத்துக்கும் அதிகமாக தான் இருக்கு. அப்போ இவங்க சொல்ற 20 லட்சம் எந்த கணக்குன்னு பார்க்கும்போது 2011 எடுத்தாங்களே மக்கள் தொகை, அந்த கணக்கு காட்டுறாங்க. பார்த்தீங்களா, கோவையில் 20 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த டேட், இன்னைக்கு நான் அந்த வீடியோ பேசுகிறேன், இன்னைக்கு நான் 9/4/2026, இன்னைக்கு இவங்க அப்ரூவல் கொடுத்தாலுமே அதற்கு இடம் ஒதுக்கி, நிதி ஒதுக்கி, திட்டம் தீட்டி, திட்டம் வகுத்து, திட்டம் நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது 2035 2040 ஆயிரும். இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்தா கூட அப்போ 2040 கோவை நகரத்துடைய மக்கள் தொகை என்னவா இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அப்ரூவல் கொடுத்தாதான் உண்மையிலேயே அந்த கோவை மக்களுக்கு அது பயனா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு நீ ஓட்டு போடுவியா, அப்போதான் நான் உனக்கு அப்ரூவல் தருவேன் அப்படி சொல்றாங்க. இன்னும் நான் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பிஜேபியோடைய நீதியும் நேர்மையும் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த ஆசைப்படுறேன். என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துடைய ஆக்ரால இவங்க மெட்ரோ ரயில் சேவைக்கான அப்ரூவலை வழங்குறாங்க. அங்கே எவ்வளோ மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சம் தான். ஆனால் அப்ரூவல் ஓகே. அடுத்ததாட்டு பீகாருடைய பட்னால மெட்ரோ ரயில் சேவைக்கான அனுமதி வழங்கப்படுது. அங்கே எவ்வளோ மக்கள் தொகை? 17 லட்சம். அடுத்ததா மத்திய பிரதேசத்துடைய போபாலில் மெட்ரோ ரயில் சேவைக்கான அப்ரூவல் வழங்குறாங்க. அங்கே எவ்வளோ மக்கள் தொகை? 18 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டில் கோவைனா மட்டும் 20 லட்சத்துக்கு கீழே இருக்கு, நாங்கள் மெட்ரோ ரயில் சேவைக்கான அப்ரூவல் வழங்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் என்ன சொல்றாங்க? நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு, நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில் இன்னைக்கு 54 கிலோமீட்டருக்கு நம்ம மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை பயன்படுத்துறோம்னா அதற்கு 2008 வித்திட்டவர், உழைத்தவர், முயற்சித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால இன்னைக்கு சென்னையில் உள்ள மக்கள் உண்மையிலேயே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் சேவையை அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படி சொல்லி கேட்கும்போது 3 வருஷமா இழுத்தடிச்சாங்க இந்த ஒன்றிய அரசு. சரி, அதற்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு 63,000 கோடி ரூபாய் ஆகுது. இதுல நம்மளுடைய பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் 22,500 கோடி ரூபாய். 33,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் நம்ம கடன் வாங்குறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவுனா வெறும் 7,500 கோடி ரூபாய். அப்ப 55,500 கோடி ரூபாய் நம்மளுடைய பணம். கடன் வாங்கினாலும் நம்ம தான் கொடுக்கணும். பணம் நமக்கு, இடம் நமக்கு. ஆனால் நம்ம கட்டணும்னா அப்ரூவல் அவங்கள்ட்ட வாங்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ எனக்கு ஓட்டு போடு, நான் சொல்றதை கேளு, அப்பதான் நான் உனக்கு அப்ரூவல் தருவேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆணவ பேச்சு, இதுதான் அதிகாரமிக்க பேச்சு. முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா இறந்த போது 5 பொன்மொழிகளை கொடுத்தாரு. அதில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்று மிதிப்போம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படி சொன்னார். இது 2வது இருக்கு, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். அது எந்த விதமான ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஆணவமாக இருந்தாலும் சரி,
இந்த ஆணவ பேச்சு ஆதிக்க பேச்சு உண்மையிலேயே வட மாநிலங்களில் செல்லுபடி ஆகலாம். ஆனால் தென் மாநிலங்களில் ஒருபோதும் ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது. இது தந்தை பெரியார் வாழ்ந்த மண், தந்தை பெரியாருடைய மண். பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் போர் தளபதியாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்த மண், ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மண், இனிமேலும் ஆட்சி செய்ய போகிற மண். அதனால இந்த ஆணவ பேச்சு இப்படி தான் பண்ணினாதான் அவனுக்கு அப்ரூவல் தரும்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் காட்டுறதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் செல்லுபடி ஆகாது. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மராட்டிய முதல்வரே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், பட்னாவிஸை மன்னிப்பு கேள். நன்றி.